பொதுவா நாம ஒரு காரை வாங்கி அதை ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பா எவனாச்சும் ஒருத்தன் வந்து நம்ம காரு முன்னாடி தட்டிடுவான். தட்டுறதுனா கையால இல்லைங்க, பைக் வச்சு முட்டிடுவான்னு சொல்றேன். அப்படி ஒரு வேளை ஒரு பைக்கோ இல்ல ஒரு காரோ நம்ம காரை வந்து தட்டும் போது என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம காரை சொட்ட விழும் இல்லையா? அப்படி சொட்ட வேண்டிய காரை நாம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு பெரிய அடியா இருந்தா ஒண்ணு கடையில கொடுத்து சரி பண்ணுவோம், இல்ல ஸ்மால் ஸ்கிராட்சா இருந்தா இல்ல அப்படியே விட்டுருவோம். ஆனா இங்க ஒரு சிங்கிள் சைக்கோ என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இவனோட காருக்கு முன்னாடி பெரிய அடியா இருக்கு, எவனோ பலமா செஞ்சுட்டு இருக்கான் போல. இப்போ அந்த சிங்கிள் சைக்கோ அந்த டேமேஜான இடத்தை மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்துறான். அப்புறம் அந்த டேமேஜான இடத்தை ஃபில் பண்றதுக்காக என்ன பண்றான் நீங்களே பாருங்களேன். என்னடா இவன் கலவெல்லாம் கலக்குறான் தானே பாக்குறீங்க. இப்போ அந்த கலவையும் செங்கலும் வச்சுதான் அந்த டேமேஜான இடத்தை ஃபில் பண்ண போறான். நான் ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து இவனை செங்கல் சைக்கோன்னு கூப்பிட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? என்னதான் இவன் செங்கல் சைக்கோவா இருந்தாலும் இவனோட புத்திசாலித்தனத்துக்கு கண்டிப்பா ஒரு ஆட்சப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு டேமேஜான இந்த ஒரு காரோட பார்ட்ஸ் சரி பண்றதுக்கு கண்டிப்பா பயங்கர செலவாகும். ஆனா பயப்புல செங்கல் சிமெண்ட் வச்சு காரை பயங்கரமா சரி பண்ணிட்டான். அண்ட் இந்த ஒரு மெத்தட பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பை பை.